காலங்காத்தாலே காணொலி எடுக்க ஆரம்பிச்சாச்சுங்க. ஸோ இன்றைக்கி நாள் ஃபுல்லாக என்ன நடக்குதுங்கிறதா இந்த காணொலி உங்களுக்காக. ஸோ எந்திரிச்சோன்னே பார்த்தீங்க அப்படின்னா நேற்று அரைச்சி வச்ச மாவு பொங்கி இருக்குங்க. இதை பார்த்தாலே மனசும் பொங்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ மாவு பார்த்தீங்க அப்படின்னா இதில் அரிசி உளுந்து மட்டும் கிடையாது, ராகி பச்சைப்பயிறு கொண்டக்கடலை எல்லாம் கலந்துருக்கு. இதுக்கு சட்னி சாம்பார் வைக்கிறதுக்கு நேரம் இல்லைங்கிற காரணத்தினால நேற்றுக்கு வச்ச குழம்பே சூடு பண்ணியாச்சு. இந்த பக்கம் பாத்திரம் கழுவுற கேப்பில் அந்த பக்கம் அந்த மாவை இட்லிக்கு ஊற்றி வச்சுருவேன். அப்புறம் நான் நியூட்ரிஷனிஸ்டாக இருக்கிறனால எல்லாத்தையும் காய் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நியூட்ரிஷனிஸ்டான நானே காய் சாப்பிடலாம் நல்லா இருக்குமா பார்த்தீங்களா. அதனால நான் எப்போவுமே ஒரு பானை காய் சாப்பிடுவேன்னு சொன்னால் நம்பாதீங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி காய் சாப்பிடுவேன், அதுவும் ஒரு பானை காய் சாப்பிடுவேங்க. அதாவது வேறு ஒன்றும் இல்லை, காய் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, வெட்டும் போது பார்த்தா நிறைய ஆகிட்டு. இந்த காய் வேக வைக்கிறது கூட எங்கள் வீட்டில் பாத்திரம் பத்தாத அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு குக்கர் நிறையவே காய் வந்துடுச்சு. ஸோ இந்த காயை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காய் ஒரு வேளைக்கும் கிடையாது, 3 வேளைக்கும் இதே காய் தான் சாப்பிட போகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த காயை வச்சு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவியல் தான். ஸோ அவியல் தான் மற்ற கூட்டு பொரியலை விட எனக்குலாம் ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு காயை வேக வச்சோமா, அதில் தேங்காய் அரைச்சி ஊற்றினோமா, தாளித்து ஊற்றினோமா, அவியல் ரெடி, அவ்வளோதான். மற்றபடி இந்த அவியல் எல்லாத்துக்கூடையும் எனக்குலாம் செட் ஆயிரும்ப்பா. ஸோ அவியல் எப்போவுமே அடிக்கடி பண்ணக்கூடிய ஒரு இது. உங்களுக்கு காய்கறிகள் நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கலனாலும் அவியல் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பக்கம் அவியல் அப்புறமா இட்லி வேகிற கேப்பில் என் பிள்ளை முழிச்சிட்டு என்ன இந்த அம்மா காலங்காத்தாலே ஃபோனை தூக்கிட்டு வந்துட்டா அப்படின்ட்டு அவளும் ஒரு ஹாய் பாயை சொல்லிட்டான். அப்புறம் பார்த்தா இந்த மாதம் ஆடி மாதங்கிறதுனால கீழ் வீட்டிலேருந்து எங்களுக்கு ஸ்பெஷலாக ராகி கூழ், அப்புறமா கொஞ்சம் பொங்கல், அப்புறம் புட்டு, இந்த மாதிரிலாம் கொண்டு கொடுத்தாங்க. ஸோ எனக்கு இதை பார்த்தோன்னு ஒரு ஆனந்தமாயிடுச்சு. சே, இப்படி தெரிஞ்சு நம்ம காலையில் இட்லி வைக்க வேண்டிய வேலையே இருந்திருக்காதே, தெரியாதமா வச்சுட்டோமே அப்படின்ட்டு. என் பிள்ளை தனுஷ்காவை பார்த்தோன்னே விளையாடுறதுக்கு ஓடி போயிட்டான். ஆனால் அவளுக்கு தெரியல தனுஷ்காக்கா ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ட்டு. அப்புறமா தனுஷ்காக்காவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு என் பாப்பா மேலே தூக்கிட்டு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சூடாக ஆவி பிறக்க இட்லி அவிஞ்சிட்டு. ஸோ இட்லியோட சேர்த்து காயும் வெந்துருச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மதியானத்துக்கான சோறு பொங்கியாச்சு. அப்புறமா சோத்துக்கு ரசம் பார்த்துக்கோங்க, ரசம் அவியல். ஸோ மதியானத்துக்கு காலையில் இந்த இட்லி, அப்புறமா இந்த இட்லிக்குமே தொட்டுக்க என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அவியல் தான். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பாலுக்கு பதிலாக ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும் பார்த்தீங்களா. ஸோ காலையில் என் பிள்ளைக்கு எந்திரிச்சோன்னா தாய்ப்பால் இல்லைன்னா தண்ணி குடிப்பா. ஸோ தண்ணி குடித்தாலே அவளுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பாட்டில் எடுத்து தண்ணி எடுத்து அவளே குடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த பக்கம் நாங்கள் பக்கத்து வீட்டிலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய கூழ் இருக்குது. இந்த கூழை குடித்தா உடம்புக்கு நல்ல கூழுமே. அதுவும் ஆடி மாதம் நமக்கு கூழ் ஃப்ரீயாகவே சென்னையில் எப்போவுமே கிடைக்கும். நான் ஊர்லலாம் ஆடி மாதம் கூழ் ஊற்றி பார்த்ததில்ல. ஆனால் சென்னையில் நமக்கு எப்போவுமே ஆடி மாதம்னாலே கூழ் வீடு தேடி வந்துருங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி கூழை என் பிள்ளைங்க குடிக்க போகிறா. நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி கூழை தான் குடிக்க போகிறோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என் பாப்பா மட்டும் இல்லாமல் இன்னொரு பாப்பாவும் சேர்ந்தே இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் என் பாப்பா சாப்பிட்றத பார்த்துட்டு அழகாக சாப்பிட்றாங்க. ஸோ என் பிள்ளை பார்த்தீங்களா, பாருங்கள், பாப்பாவுக்கு கொடுங்க அப்படின்ட்டு அவளையும் கையை காட்டி கொடுக்க சொல்கிறா. ஸோ அவளும் என்ன அது அப்படின்ட்டு கொஞ்சமாக வாயை வச்சு சாப்பிட்டா. அதுக்கப்புறம் அவளுக்கும் கூழ் பிடிச்சிட்டு ஸோ தாராளமாக சாப்பிட்டா. இந்த மாதிரி கூழ், சத்து மாவு, கஞ்சியெல்லாம் தாராளமாக குழந்தைங்களுக்கு காலையிலேயே கொடுங்க. ஆனால் எல்லோரும் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே கஞ்சி கொடுக்குறீங்க. அந்த மாதிரி கொடுக்காம இந்த கூழ், கஞ்சி எல்லாமே பாலுக்கு சப்ஸ்டியூட்டாக ஒரு கிளாஸ் கொடுக்குறதுல தப்பு கிடையாது. இதே நீங்கள் மெயின் மீலாக கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பத்தாது. ஸோ அதனால் நீங்கள் கஞ்சியும் கொடுங்க, கூடவே இட்லி, தோசை அந்த மாதிரி கொஞ்சமாக சாப்பிட்டாலும் ஓரளவு குழந்தைங்களுக்கு ஃபில்லிங் ஆகும். ஸோ இந்த மாதிரி நாங்கள் கூழ் குடிக்கிற கேப்பில் எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போயிட்டு வந்துட்டார். அவர் 6 மணிக்கு வேலைக்கு போயிட்டு 9 மணிக்கு வந்துடுவார். நான் 9 மணிக்கு நான் வேலை கிளம்பணும். எங்கள் வீட்டுக்கார் வேலையை விட்டு வந்த காரணத்தினால நாங்கள் எங்கள் சொம்புல கூழெலாம் குடிச்சிட்டு இருந்தோம். ஸோ என் வீட்டுக்கார் வந்ததுக்கப்புறமா என் பிள்ளைய என் வீட்டுக்காரர்கிட்ட நான் ஹேண்ட் ஓவர் கொடுத்துட்டு நான் திருப்பி வேலை கிளம்ப வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் என் பாப்பா கூழ் குடிச்சிட்டே இருப்பா, நான் அதுக்குள்ளே வேலைக்கு கிளம்பிடுவேன். என் வீட்டுக்காரங்க இதுக்கப்புறமா சாப்பாடுலேருந்து எல்லாமே பாப்பாவுக்கு கொடுத்து ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் பாப்பா பார்த்துக்கணுங்கிற எந்த வித அவசியம் இல்லை. ஸோ அவள் பாட்டுக்கு அவங்க அப்பா கிட்டே போயிட்டு விளையாட ஆரம்பிச்சிடும். ஸோ குழந்தைக்கு அப்புறமா வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு சப்போர்ட் வேணும். அந்த சப்போர்ட் நீங்கள் அம்மா கிட்ட இருந்தோ இல்லைனா மாமியார் கிட்ட இருந்தோ எதிர்பார்க்குறதுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து எதிர்பார்க்குறது ரொம்பவே நல்லது. ஏன்னா குழந்தை அடுத்தவங்க பார்த்துக்கணும்னு என்றைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. குழந்தைக்கு அம்மா அப்பா நீங்கள் 2 பேர் மட்டும்தான் மெயின். ஸோ உங்களை தாண்டி தான் வேறு யாராச்சும் பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் ஆள் தேடணும். ஸோ முதல்ல நாங்கள் வேலைக்கு போகணுன்னு முடிவு பண்ண உடனே நாங்கள் 2 பேரும் தான் மாறி மாறி நைட் ஷிஃப்ட்டு, டே ஷிஃப்ட்டுன்னு மாறி குழந்தைய பார்த்துக்கலான்னு ஒரு முடிவை எடுத்து 2 பேரும் மாறி மாறி உட்காந்து பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இந்த கேப்பில் நாங்கள் அவியல், இட்லி எல்லாம் வச்சாச்சு. இந்த பக்கம் மதியானத்துக்கு ரசம் இருக்குது, ரசத்தையும் வச்சாச்சு. இந்த பக்கம் என் வீட்டுக்காரரும் என் பாப்பாவும் உட்காந்து விளையாடிக்கிட்டே இருக்காங்க.
அவங்க எல்லாம் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருக்க கேப்பில் நான் இனி வேலைக்கும் போகணும், இட்லியும் எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் செய்யும்போது நார்மலாக நான் மட்டும்தான் எல்லா வேலையும் செஞ்சிட்ருப்பேன். என் வீட்டுக்காரங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு இந்த காணொலியை பார்க்கும்போது வந்து எனக்கு சப்போர்ட்டாக வந்து என்னோடய நாத்தனார் இருந்தாங்க. ஸோ அங்கே நாத்தனார் இருந்த காரணத்தினால தான் நான் வந்து டே இன் மை லைஃப் ஒரு வீடியோஸ் எடுப்போங்கிறதுக்காக ஃபுல் டே வந்து நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன் சும்மா. இல்லை மற்ற டேஸாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இந்த காணொலி எடுக்க டைமே இருக்காது. எனக்கு வேலைக்கு எப்படா போவோம் ஓடுவோம் அப்படின்னு தான் இருக்கும். இது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நான் எல்லா வேலையுமே பார்த்துட்டே இருக்கேன். ஸோ அவியலுக்கு தேங்காய் போட்டு தாளித்து ஊற்றிட்டிங்க அப்படின்னா அவியலும் ரெடி ஆயிரும். ஸோ இந்த அவியலை தான் நான் இட்லிக்கு கூட வச்சு சாப்பிடுவேன். ஸோ இட்லிக்கு அவியல் வச்சு சாப்பிட்றது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இட்லிக்கு நான் சட்னியெல்லாம் வைக்கலைங்க, பழைய குழம்பு இருந்துச்சு, அதுவும் கீரை குழம்பும் அதை ஊற்றியே சாப்பிட்டா ஓகேன்ட்டு நாங்கள் அதுதான் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா காலையிலே சட்னி பண்ணுறதுக்கு டைம் இல்லை எனக்கு, இதெல்லாம் வைக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. மெயினாக என்னோடய நாளில் வந்து காலை பகுதி தான் ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரியே இருக்கும். ஏன்னா மதியானத்துக்கு சேர்த்து சமைக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்ட்டு காலையில் கொஞ்சம் ரஷ்ஷாகவே ஓடும். ஸோ நான் குளிச்சுட்டு வந்துட்டு இட்லி சாப்பிட்டுட்டு ஸோ நான் வேலைக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த பக்கம் என்னோடய பிள்ளை சாப்பிட ஆரம்பிச்சிட்டா, தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டா. இதுக்கப்புறம் வந்து அவளை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்குது. ஸோ நான் இனிமேல் அவள் சாப்பிடணும்னு ஒரி பண்ண வேண்டாம். ஏன்னா இட்லி பிச்சு கொடுத்து கையில் கொடுத்துட்டா அவள் பாட்டு சாப்பிட்டுப்பா. பார்த்தீங்களா, 4 இட்லி சாம்பாரில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். என்றைக்கும் குழந்தைங்களுக்கு வெறும் இட்லியை பழக்காதீங்க. எப்பவுமே கொஞ்சம் காரத்தோட சாம்பார் சட்னியெல்லாம் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே குழந்தைங்க சாப்பிடுவாங்க. அதே மாதிரி சாப்பாடு குழந்தைக்கு ஊட்டணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன், அவங்க அப்பா பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு நான் வேலைக்கு வந்துட்டேன். ஸோ வேலைக்கு காலையில் போகும்போது ரேப்பிடோ தான். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ரேப்பிடோங்கும்போது நம்ம வந்து ஒரு 1/2 hour வந்து வேலைக்கு போயிடலாம். இதுவே நான் பஸ்ஸை பிடிச்சி போகிறேன்னு நினச்சிங்கன்னா 1 hour ஆயிரும். ஸோ காலையில் ரொம்ப கரெக்ட் டைமுக்கு போகணும். டாக்டர் வர்றதுக்கு முன்னாடி நான் அந்த இடத்துல இருந்தாகணும். ஸோ அதனால் காலைல சீக்கிரம் போனேன். ஸோ சீக்கிரம் போயிட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய வேலை மக்களுக்கு எது சாப்பிட்றது நல்லதுங்கிறது சொல்கிறது தான். ஆனால் நான் இதை ஹாஸ்பிட்டல்னு சொல்லும்போது என்னை ஒரு மனுஷியாக கூட யாருமே மதிக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை சொல்லப்போனால். நான் வந்து மெயினாக இந்த ஹாஸ்பிட்டலில் தான் வேலை பார்க்குறேன்னு கிடையாது. ஒரு பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து எனக்கு கம்பெனிலேருந்து அலோகேட் பண்ணிடுவாங்க. அந்த கம்பெனி அலோகேட் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டலில் நான் கேம்ப் மாதிரி பண்ணுவேன். ஸோ நாங்கள் டயட்டிஷனாக இருப்பேன். அங்கே வரக்கூடிய டயபெட்டிக் பேஷண்ட்டு, ஸோ சில்ட்ரன்ஸு எல்லாத்துக்குமே வந்து என்னென்ன சாப்பிட்ணுன்னு அட்வைஸ் பண்ணி ஃபுட் சார்ட்டை மெனக்கெட்டு உட்காந்து எழுதி கொடுப்பேங்க. நீங்கள் வந்து டயபெட்டிக் இருக்கிறனால இதுதான் சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. பட் அது அந்தளவுக்கு பெருசாக யாரும் எடுத்துக்கிறது இல்லை. பட் இருந்தாலும் நான் என்னோடய கடமையை வந்து பண்ணணுங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டு முழுசாக உட்காந்து அட்வைஸும் பண்ணிவிட்டு எழுதி கொடுத்துட்டு போகும்போது ரேப்பிடோ, வரும்போது வந்து நான் வீட்டுக்கு பொறுமையாக வந்தால் போதுங்கிறனால ஃப்ரீ பஸ்ஸு, அப்புறமா ரேப்பிடோ, அப்புறம் நடந்து அப்படி வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த பக்கம் வந்து என் வீட்டுக்காரர் என் பிள்ளைய வந்து பண்ணக்கூடிய அட்ராசிட்டியெல்லாம் வேடிக்கை பார்க்கணும். பிகாஸ் அவங்க 2 பேரும் செம்ம ஜாலியாக உட்காந்து விளையாடிட்டே இருப்பாங்க. ஸோ நான் பிள்ளையை விட்டுட்டு போனங்கிற கவலை வந்து என் வீட்டுக்காரர் இருக்கும்போது எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. பிகாஸ் அவங்க 2 பேரும் நல்லா ஜாலியாக விளையாடிட்டே இருப்பாங்க. இல்லைனா சில சமயம் பக்கத்து வீட்டில் கூட என் பிள்ளையை பார்த்துப்பாங்க. அங்கே இன்னும் ஜாலியாக விளையாண்டுட்டே இருப்பான். பிகாஸ் அங்கே விளையாடுறதுக்கு ஆல்ரெடி 2 குட்டீஸ் இருக்கிறனால அவள் பாட்டுக்கு இருந்துப்பா. என்னை பெரும்பாலும் ரொம்ப தேட மாட்டாள். எனக்கும் பிள்ளையை விட்டுட்டு நான் வேலைக்கு போகிறேங்கிற எந்த கில்ட்டுமே கிடையாது. அது தயவு செஞ்சு யாருமே மனசில் வச்சுக்காதீங்க. குழந்தையோடு சேர்ந்து நீங்கள் வளரணும் அப்படின்னா வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போவுமே வந்து உங்கள் குழந்தைய நீங்கள் மட்டும் தான் நல்லா பார்த்துப்பீங்க அப்படின்ட்டு நீங்கள் குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக வேலைக்கு போகலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்டத்தில் உங்களுக்கே வாழ்க்கை வெறுத்துரும். ஸோ மதியானம் வந்ததுக்கப்புறமா நான் சாப்பிட ஆரம்பிக்கும் போது என் தட்டில் கையை வச்சுட்டு என் பிள்ளை சாப்பிட ஆரம்பிச்சிடுவா. ஸோ என் பிள்ளை மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டு இன்னொரு குட்டி பாப்பாவும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிகாவும் பார்த்தீங்கன்னா மட்டும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. ஸோ வந்தோடனே தாய்ப்பால் கேட்பா. ஸோ தாய்ப்பால் கொடுத்ததுக்கப்புறமா சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிடுவா. ஸோ தாய்ப்பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2, 3, 5 வயசு வரைக்கும் தாராளமாக கொடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. பிகாஸ் வந்து மாட்டுப்பாலை விட மனுஷன் பால் மனுஷனுக்குங்கிற மாதிரி தாய்ப்பால் வந்து ரொம்ப நல்லது. தாய்ப்பால் கொடுக்குறது ரொம்ப நல்லது தான். ஆனால் தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்கள் நல்லதை சாப்பிட்டா பிரச்சனையே இல்லை. பட் யாருமே வந்து அந்தளவுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்றது இல்லை. அதனால தான் இப்போல்லாம் தாய்ப்பால் வந்து 3 மாதம் 6 மாதத்துலேயே எல்லாத்துக்கும் ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்கிறத கேள்விப்படுறதுக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ தாய்ப்பால் வந்து நீங்கள் கண்டினியூவாக கொடுக்குறதும் ஸ்டாப் பண்ணுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. என்னோட வேலை காலையில் போயிட்டு மத்தியானம் வந்துடுவேன். திருப்பி நான் வந்து சாயங்காலம் கிளம்புவேன். இந்த மாதிரி இடையில விட்டு வரதுனால இடைப்பட்ட நேரத்தில் வந்து குழந்தைய வந்து ஒருத்தங்களாம் மாறி தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ அதனால் அவள் எல்லாத்துக்கிட்டையும் ஓரளவு அட்டாச்மெண்ட் ஆகிட்டு கொஞ்சம் இதாகிறான். ஆனால் எடுத்தோடனே கொஞ்சம் பழகிறதுக்கு பயப்படுவா. அதுக்கப்புறம் பழகிட்டா அப்படின்னா அவள் பாட்டுக்கு இருந்துப்பாள். நான் இருந்தால் மட்டும் அவள் என்ன சுற்றியே வருவாள். எங்கே நான் எப்போனா விட்டுட்டு ஓடிடுவாளோ அப்படின்னு பக்கத்துலேயே இருப்பாள். அப்புறமா நான் போயிட்டேன் அப்படின்னா அங்கே யார் இருக்காங்களோ அவங்க கூட அவள் பாட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பா, சாப்பிட்டுட்டு இருப்பா. இந்த பக்கம் மாடி பார்த்தீங்கன்னா மாடியில் உட்காந்து விளையாடுவா. இந்த வாட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மேடம் இறங்கி போய் விளையாடலை, அவளுக்குன்னு ஒரு சேர் வாங்கி கொடுத்த சேரில் உட்காந்து காக்காவை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. ஸோ அவளுக்கு சேரில் உட்கார்றது அவ்வளோ பிடிச்சிருக்கு.
மத்தியானம் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி மொட்டை மாடியில் கொஞ்சம் ஜாலியாக வந்து காக்கா குருவி பார்த்துட்டு விளையாடிட்டே இருந்தால் தான் மத்தியானம் சாப்பிட்ட சாப்பாடு சீக்கிரமாக செமிக்கும். அப்போ தான் அடுத்த சாப்பாடு சாப்பிட ரெடி ஆவா. அதுக்கப்புறமா வந்து நாளைக்கு என்ன சமைக்கணுங்கிறதுக்காகவே வந்து கொஞ்சம் கடைக்கு காய் வாங்க வந்துடுவோம். ஏன்னா காலையிலையும் கடைக்கு போக டைம் இருக்காது, நைட்டும் கடைக்கு சில சமயம் வர்றது டைம் இருக்காது. அதனால மத்தியானம் போய் நாங்கள் கொஞ்சம் காய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு காலையில் கொஞ்சம் கூழ் வந்து திருப்பி மத்தியானமும் கொடுத்தாங்க. அப்புறம் என் பிள்ளை மத்தியானமும் கூழ் கேட்டால், ஸோ அவளுக்கு வந்து மறுபடியும் நான் வந்து கூழ் கொடுத்தேன். ஸோ அவளும் அதை வந்து பார்த்தீங்களா எவ்வளோ ருசிச்சு என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருக்கான்ட்டு. அதுக்கப்புறம் அவளுக்கு கூழெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் எப்போவுமே ரெகுலராக வந்து ஈவினிங் வந்து குழந்தைங்களுக்காகவே ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணுவேன். ஒன்று சத்து மாவு உருண்டை எப்போவுமே மேஜராக இருக்கக்கூடியது. இந்த வாட்டி என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இதோட காணொலி உங்களுக்கு நான் வந்து முந்தின காணொலியில் போட்டிருப்பேன். இது வந்து அவல், அப்புறமா வந்து வேர்க்கடலை, அப்புறம் பேரிச்சம்பழம் இதெல்லாம் சேர்த்த லட்டு. இந்த லட்டு என் பிள்ளைக்கு எவ்வளோ பிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அழகாக சமத்து பிள்ளை மாதிரி பக்கத்தில் உட்காந்து கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த ஈவினிங் ஏதாச்சும் ஒரு ப்ரோட்டீன் ஸ்நாக்ஸ் கொடுப்பேன். அப்புறம் மிச்சம் இருந்த கூழை வந்து நான் குடிக்கலான்னு பார்த்தா என் பிள்ளை அவள் என்ன குடிக்க விடாமல் அவளே குடிச்சிட்டு இருந்தா. பிகாஸ் இந்த கூழெல்லாம் குடிச்சிட்டு நான் அடுத்து வேலைக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகணும். ஸோ என் பிள்ளைக்கு கொஞ்சம் ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் ஃபில்லிங்காக எல்லாமே கொடுத்துட்டு அப்படின்னா அவள் பாட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாள். ஸோ குழந்தைங்களுக்கு 3 வேளைன்னு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, ஒரு 4-5 வேளையாக கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ற குழந்தைங்க நிறையவே சாப்பிடுவாங்க. ஸோ நான் கூழ் குடிச்சாச்சு, செஞ்சு வச்ச லட்டில் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் 3-3ன்னு பங்கிட்டு வச்சாச்சு. ஸோ நைட்டுக்கு நான் மறுபடியும் வேலைக்கு வந்துட்டேன். ஸோ மறுபடியும் கோட்டை போட்டு டைட்டிஷன் ஆயாச்சு. ஸோ திருப்பி வந்து நைட்டு வேலைக்கு விட்டு வீட்டுக்கு போகும்போது ரேப்பிடோ தாங்க, அதுதான் கொஞ்சம் சீக்கிரமாக டைமுக்கு போகும். ஸோ காலையில் ரேப்பிடோவில் ஆரம்பிக்கிறது, நைட்டும் ரேப்பிடோ. ஸோ நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா என் பிள்ளை வந்து என்னோடய செருப்பு சத்தம் கேட்ட உடனே வீட்டுக்குள்ளேருந்து ஓடி வந்துடுவா அம்மான்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா அவளுக்கு கொஞ்சம் தூக்கி கொஞ்சிட்டு, ஸோ நைட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்த மாவில் வந்து நாங்கள் வந்து இட்லி செஞ்சோமோ அதே மாவில் வந்து தோசை. ஸோ இது வந்து வெள்ளை தோசை மேக்ஸிமம் வந்து எங்கள் வீட்டில் இருக்காது, வெளியே எங்கேயாச்சும் போனால் மட்டும்தான் வெள்ளை தோசை சாப்பிடுவோம். மற்றபடி இந்த ராகி தோசை, பச்சைப்பயிர் தோசை அந்த மாதிரி தான். ஸோ நான் வீட்டுக்கு வந்தாலே என் பிள்ளைக்கு ஆல்ரெடி வந்து விளையாடி ரொம்ப டயர்டில் இருப்பான். ஸோ தூங்குறதுக்கு ரெடி ஆயிடுவா, பாய வரிசா போதும் தூங்குறதுக்கு ரெடி ஆயிடுவா. பட் இருந்தாலும் அவள் இன்றைக்கி நாள் ஃபுல்லாக என்ன ஜாலியாக விளையாண்டுட்டா. என் பக்கத்தில் உட்காந்து இன்னும் கொஞ்சம் விளையாடுறதுக்கு அவளுக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதான் அம்மா வந்து நான் சந்தோஷத்தில் உட்காந்து ஜாலியாக குதிச்சு விளாண்டுட்டு இருப்பாள். ஸோ என்னோடய நாள் ஃபுல்லாக இப்படி தாங்க போகும். ஸோ குழந்தை கூட கொஞ்சம் நேரம், அப்புறம் வேலை எல்லாத்தையும் பார்ப்பேன். அதுக்கப்புறம் மறுநாளுக்கு அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி பயறு, உளுந்து, கொண்டைக்கல்லெல்லாம் ஊற வச்சுருவேன் நான் ஈவினிங் வேலைக்கு போகும்போதே. அப்புறம் அரிசி, ராகி, அப்புறமா அவல், இது எல்லாத்தையும் அரைச்சி வச்சுட்டேன்னா மறுபடியும் நாளைக்கு மாவு ரெடி ஆயிரும். இது எல்லாமே நான் மிக்ஸில் அரைக்கிறதுனால ஒரு நாளுக்கு தேவையான மாவு மட்டும்தான் வரும். ஃப்ரிட்ஜு கிடையாது எங்கள் வீட்டில். நாளைக்கு என்ன தேவையோ அதை கொஞ்சம் முன்னக்கூட்டியே பிளான் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருவேங்க. ஸோ இன்றைக்கி தேவையான அளவுக்கு மாவு வச்சு அரைச்சி உப்பு போட்டு கலக்கி வச்சுட்டேன்னா மறுநாள் காலையில் எந்திக்கும் போது மாவு நல்லா பொங்கி வந்துடும். ஸோ நாளைக்கு மாவு வேணுங்கிறத நான் இன்றைக்கி நைட்டே உட்காந்து அரைச்சிடுவேன். ஸோ என் பிள்ளை ஆல்மோஸ்ட் தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டா. ஏன்னா நான் தூங்கினா தான் அவளுமே தூங்குவாள். ஸோ நாள் ஃபுல்லாக வேலைக்கு போயிட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு இப்படி தாங்க நானும் என் வீட்டுக்காரர் என் பிள்ளையெல்லாம் 3 பேரும் சமாளிக்கிறோம். ஸோ அதை தான் காணொலி மூலமாக தெளிவுபடுத்தணும்னு நினச்சேன். ஸோ இந்த காணொலி எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நன்றி, இணைந்திருங்கள் லூட்டச் தினமினருடன்.